அனைவருக்கும் வணக்கம். இ-காமர்ஸோட இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் மாதம் நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும், மாதம் இ-காமர்ஸில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை ஏன் இ-காமர்ஸ்க்கு மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்குற மாதிரி சுச்சுவேஷன் தானே வரும். ஒரு சிம்பிளாக ஒரு பானிபூரி கடை வைக்கிறீங்க, இல்லை ஒரு டீ ஷாப்பே வைக்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு மாதம் எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படிங்கிறத முன்கூட்டியே உங்களால் தெரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. இந்த பிஸ்னஸ் மட்டும் கிடையாது, வேறு எந்த பிஸ்னஸ்லையுமே மாதம் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வரும் அப்படிங்கிறத உங்களால் கன்ஃபார்மாக தெரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு தான், ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் போன பிறகு தான் அந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ மாதம் இன்கம் உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறதே தெரிய வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஜெராக்ஸ் கடையை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பேங்க்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஜெராக்ஸ் கடை வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பேங்க்குக்கு எத்தனை கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிற எண்ணிக்கையை பொறுத்து உங்களுக்கு இவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும். இத்தனை பேர் ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்க, இத்தனை பேர் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வருவாங்க, இத்தனை பேர் பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வருவாங்க. அந்த சேவை மையம் மாதிரி நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் ஒரு நாளைக்கு வருவாங்க, அதனால் இவ்வளோ இன்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு உங்களால் ஓரளவுக்கு கணக்கு போட முடியும். ஆனால் ரீட்டைல் பிஸ்னஸில் ஒரு நாளைக்கு சேல் நடக்கும், இன்னொரு நாளைக்கு சேல் நடக்காது. இப்போ நீங்கள் அந்த சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்லேயே இப்போ பேங்க் ஒர்க்கிங் டேயில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வருவாங்க, உங்களுக்கு அன்றைக்கி நிறைய இன்கம் இருக்கும். பேங்க்கோடைய ஹாலிடேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு தொழிலையுமே இன்கம் அப்படிங்கிறது ப்ரெடிக்டபிள் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் உங்களால் பிஸ்னஸ்க்கு வெளியே இருந்தே பார்த்து எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கவே முடியாது. தோராயமாக சொல்லுங்கள் அப்படின்னா இன்கம், அதாவது இ-காம் பிஸ்னஸில் நீங்கள் ஆன்லைன் மோடில் பண்ணுறீங்க. ஆன்லைன் மோட் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது மூலிமா பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். எல்லாத்தையுமே ஆன்லைன் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் நான் சொல்லலை, எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஆன்லைனில் ஓவராலாக நான் சொல்கிறேன். இப்போது ஆன்லைனில் நீங்கள் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ப்ராடக்ட்ஸை எடுத்து உள்ளே வரணும் அப்படிங்கிற இனிஷியல் ஸ்டேஜில் எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத உங்களால் தோராயமாக கூட கணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைனில் இதுவே ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் எடுத்தீங்க, இன்றைக்கி எவ்வளோ விற்றுருக்கீங்க, இல்லை இந்த ஒரு வாரத்தில் எவ்வளோ விற்றுருக்கிறீங்க, எவ்வளோ ஸ்டாக் உங்கள்கிட்ட இன்னும் இருக்குது, கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தீங்க, கடைக்கு எவ்வளோ வாடகை கொடுத்தீங்க, நெட் பில்லு, கரண்ட் பில்லு, இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்லாம் எவ்வளோ பண்ணீங்க அப்படிங்கிறத கணக்கு போட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஓரளவுக்கு உங்களால் அதை கணக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆன்லைனில் அப்படி கிடையாது. ஒரு நாள் சேல் நடக்கும், இன்னொரு நாள் சேல் நடக்காது. 10 சேல் நேற்று நடந்திருக்கும், 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா 7 சேல் தான் நடந்திருக்கும். போன 10ல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 திரும்ப வந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சராசரியாக நிரந்தரமாக அது இருக்காது, அந்த இன்கம் சேல்ஸ் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் ஃபிக்ஸடாக இந்த இ-காமர்ஸை பண்ணால் நம்மளால் இவ்வளோ ரெவன்யூவை எடுக்க முடியும் அப்படின்னு உங்களால் கணிக்க முடியும்? ரெண்டாவது, நீங்கள் ஒரு ரெவன்யூவை எவ்வளோன்னு சொல்லி கணக்கு போடணும் அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடைக்கு எத்தனை கஸ்டமர் வருவாங்க, அந்த கடை எந்த ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய கஸ்டமருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நீங்கள் அவுட்டரில் வச்சிங்க அப்படின்னா அதுக்கு வரக்கூடிய கஸ்டமருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனால் ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்தை வச்சு நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஒன்று, உங்களுடைய நாலேஜ், அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. மூணாவது, இந்த ரிட்டர்ன்ஸு, மற்ற விஷயம் இதெல்லாம். இதில் ஃபஸ்ட்டு 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, ரெண்டாவது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நான் என்ன இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா இ-காமர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது ரீட்டைல் பிஸ்னஸ். ரீட்டைல் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு பொருளை வாங்கி விற்றா தான் உங்களுக்கு காசு. அப்படி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டே போடாமல் நீங்கள் எப்படி பொருளை வாங்கி விற்க முடியும்? நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று போட்டால் தானே, ஒரு 5000 ரூபாயோ இல்லை 10,000 ரூபா போட்டால் தானே, அந்த 10,000 ரூபா மெட்டீரியலை வாங்கி வச்சுருந்தா தானே அதை விற்று 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ 17,000 ரூபாயோ உங்களால் பெருக்க முடியும். பொருளே இல்லாமல் எப்படி உங்களால் விற்க முடியும்? உடனே சொல்லுவீங்க, நான் ட்ராப் ஷிப்பிங்கு, இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படிம்பீங்க. பொருள் கடையிலே இருக்கும், நான் விளம்பரம் மட்டும் படுத்திடுவேன், வாங்கிட்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு. இதெல்லாம் ஆன்லைனுக்கு சூட்டே ஆகாது அப்படிங்கிறது நம்ம நிறையா வாட்டி சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டாகணும். இப்போ என்கிட்ட வர்றவங்க மோஸ்ட்லி கேட்குறது என்னென்னா, நான் ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், மாதம் எனக்கு 20,000 ரூபாய் சம்பளம் இருக்குது, 25,000 ரூபாய் சம்பளம் இருக்குது, இல்லை 10,000 ரூபாய் சம்பளம் இருக்குது, நான் இ-காமர்ஸ் பண்ணால் எனக்கு செகண்டரியாக மாதம் ஒரு 20,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. 20,000 ரூபாய் கிடைக்குமான்னு கேட்குறீங்கல்ல, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது
எந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தாலும், நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் எந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்தாலும் ஒரு 30% உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். 30% அப்படின்னா நீங்கள் 1 லட்சம் எடுத்துக்கோங்க. 1 லட்சத்தில் 30%னா 30,000 ரூபாய். நீங்கள் 1 லட்ச ரூபா பொருளை விற்றா தான் உங்களுக்கு 30,000 ரூபாய் மார்ஜின் அப்படிங்கிறதே இருக்கும். நார்மலாகவே பிஸ்னஸ் அப்படி தான் இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் ஆஃப்லைன் எல்லாமே. இங்கே ஆன்லைனில் இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த ரிட்டர்ன் பொருள் வரும்போது அந்த பொருள் நிறைய பொருள் வந்து லாஸ் ஆகும். நிறைய பொருள் வந்து கஸ்டமர் எடுத்துகிட்டு அனுப்புவாங்க. நிறைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி வரும். அப்புறம் ரிட்டர்ன் வரக்கூடியதுக்கான அந்த கொரியர் சார்ஜஸ் நம்மகிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி நஷ்டங்கள்லாம் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்துக்குச்சு அப்படின்னா அந்த 30% இன்னும் 10% குறைஞ்சிரும், 20% ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு பொருள் விற்றால் கூட உங்களுக்கு 20,000 ரூபாய் தான் லாபமாகவே கிடைக்கும். அப்படி இருக்கும்போது மாதம் 20,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வேணும். காமர்ஸ்லேருந்து நீங்கள் இன்கமாக மட்டும் உங்களுடைய நெட் இன்கமாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா குட்ஸை விற்றுருக்கணும். 1 லட்ச ரூபா குட்ஸை நீங்கள் விற்றுருக்கணும் அப்படின்னா உங்கள் கையில் கண்டிப்பாக அந்த 1 லட்ச ரூபா குட்ஸை ரொட்டேட் பண்ணுறதுக்கு இன்னும் 1 லட்ச ரூபா பொருள் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போது 2 லட்ச ரூபாய்க்கான குட்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் 1 லட்ச ரூபா குட்ஸை விற்றுருந்தீங்க அப்படின்னா மாதம் 20,000 ரூபாயிலேருந்து 30,000 ரூபாயை நீங்கள் இன்கம்மாக உங்களுடைய வருமானமாக இல்லை நெட் ரெவன்யூவாக எதிர்பார்க்கலாம். ஆனால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும்போது இந்த 20,000 ரூபாய் எப்படி சாத்தியப்படும்? நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்குறதே என்னென்னா, நான் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், ஒரு 20,000 ரூபா போடலான்னு இருக்கேன், ஒரு 50,000 ரூபா போடலான்னு இருக்கேன், 50,000 ரூபா போட்டு தான் நான் மெட்டீரியலை வாங்க போகிறேன். அப்படி இருக்கும்போது 50,000 ரூபா பொருளை விற்றீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்ஜின் கிடைக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 10,000 கிடைக்கும். நீங்கள் 50,000 ரூபா பொருளை விற்றீங்க அப்படின்னா 50,000 ரூபா பொருளை வச்சுருக்கீங்க, மொத்தமும் விற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வந்த காசு ஒரு 70,000லேருந்து 80,000 ரூபா வரைக்கும் இருக்கும். இதில் இந்த ரிட்டர்ன்ஸு நீங்கள் லாஸ் பண்ணது, அந்த கொரியரில் லாஸ் பண்ணது, இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துட்டு செல்லர் பிளாட்ஃபார்முடைய ஃபீஸு, ஜிஎஸ்டி இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு கடைசியாக எடுத்து பார்த்தீங்கன்னா 60,000 தான் நிற்கும். அந்த 60,000த்தில் 50,000 ரூபா கேபிட்டேஷன், அதாவது அந்த பொருளுடைய விலை 10,000 ரூபா தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். இப்படி தான் இருக்கும் ஆன்லைனில் நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா. அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய ரெவன்யூ, அதாவது நெட் இன்கம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு மாதம் எவ்வளோ வேணும் அப்படின்னு. நீங்கள் 30% வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ பொருள் சேல் பண்ணியிருக்கீங்களோ அதில் 30% உங்கள் லாபமாக இருக்கும். அப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா பொருளை சேல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபா லாபமாக இருக்கும். அப்போது உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா குட்ஸ் இருக்கா? 1 லட்ச ரூபாங்கிறது நான் முதல்ல சொன்னேன் 2 லட்ச ரூபா குட்ஸாவது உங்கள்கிட்ட இருக்கணும். அப்போ தான் அதை உங்களால் ரொட்டேட் பண்ணி அந்த 30,000 ரூபா கரெக்டாக எடுக்க முடியும் மாதம். அப்போது ஒரு 30,000 ரூபா உங்களுக்கு இன்கம் வேணும் அப்படின்னாவே உங்கள்கிட்ட 1.5 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா குட்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாகும். ரெண்டாவது சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் அப்படிங்கிறது நீங்கள் காமர்ஸ் ஃபீல்டுக்கு உள்ளே வரும்போது உங்களுக்கு எதுவுமே இருக்காது, 0 நாலேஜ் தான் நீங்கள் இருப்பீங்க. இந்த நாலேஜ் எதுவுமே இல்லாத டைமில் நீங்கள் இந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிங்க அப்படின்னா அதை காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா தெரியாத இடத்துல தெரியாத ஃபீல்டில் காசை கொண்டு போய் முதல்ல நீங்கள் போடக்கூடாது. நிறைய பேர் ஆன்லைனில் யூடியூப்பில் இந்தியா மார்ட்டில் நிறைய பேர் வந்து எனக்கு ப்ராடக்ட் வந்து 1 ரூபாய்க்கு கிடைக்கும், 2 ரூபாய்க்கு கிடைக்கும், இங்கே அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா இருக்கும், நான் சைனாலேருந்து 1 ரூபாய்க்கு வாங்கி தரேன், 2 ரூபாய்க்கு வாங்கி தருவேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான சேல்ஸ் பொட்டன்ஷியல் இங்கே இருக்கணும். சேல்ஸ் பொட்டன்ஷியல் இங்கே வரணும்னா உங்களுக்கு நாலேஜ் வரணும். நாலேஜ் வந்தால் தான் அந்த 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களால் காப்பாற்ற முடியும். அந்த 2 லட்ச ரூபா பொருளை 3 லட்ச ரூபா உங்களால் விற்க முடியும். அப்போது நாலேஜ் அப்படிங்கிறது மஸ்ட்டு. நீங்கள் காமர்ஸ் ஃபீல்டில் பிகினராக இருக்கும்போது நாலேஜ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஒரு நாலேஜ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 10,000 20,000 30,000த்துக்குள்ள உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 லட்சமோ இல்லை 2 லட்சமோ சாலிடாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 20 குவான்டிட்டியாக வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி பண்ணால் தான் உங்களால் மாதம் இந்த 20,000லேருந்து 30,000 ரூபா ரெவன்யூவை உங்களால் தொட முடியும். நான் சொல்கிறது நெட் இன்கம், எல்லா செலவும் போக உங்களுடைய லாபம் மட்டும். அடுத்தது இப்போ காமர்ஸில் எப்படி நான் வந்து லாபத்தை கணக்கு போடுறது அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட்ஸ் இருக்குது. எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் மளிகை கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10,000 வந்து உங்கள் கல்லாவில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து எத்தனை பொருள் வாங்குறீங்க, அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, கூலி எவ்வளோ கொடுக்குறீங்க, இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா மீதி காசு உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் காமர்ஸில் அப்படி இருக்காது. ஒரு பொருள் போய் சேர்ந்த பிறகு, கஸ்டமர் போய் சேர்ந்த பிறகு அதோடைய ரிட்டர்ன் பீரியட் அப்படிங்கிறது ஒரு 7 days இருக்கும். இந்த 7 daysக்கு பிறகு தான் உங்களுக்கு பணம் வரும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு. ஆனால் இன்றைக்கே பொருள் விற்றுரும், இன்றைக்கி கஸ்டமர்கிட்ட போய் சேர்ந்துருதுன்னு கூட வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு 7 நாள் கழிச்சு தான் வரும். அதுக்குள்ளே ஏற்கனவே போணுச்சு பார்த்தீங்களா, அதில் 2 பொருள் திரும்ப வந்துடும். அப்போது இங்கேருந்து போன பொருள் அப்புறம் திரும்ப வர்ற பொருள், அதில் திரும்ப வரக்கூடிய பொருளில் ரிட்டர்ன் கமிஷன் எடுப்பாங்க.
அப்புறம் ரீஃபண்ட் கமிஷன் சொல்லி ஒன்று எடுப்பாங்க, ரிட்டர்ன் ஆகிறதுக்கான டெலிவரி காஸ்ட் இருக்கு இல்லையா, அது ஒன்று எடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கமிஷன்ஸ் வந்து உங்களுக்கு போகும் இந்த ரிட்டர்ன் வரக்கூடிய பொருளில். நீங்கள் சேல் நடந்த பொருளுக்கு லாபத்தை கணக்கு போட்டுட்டு இருக்கும்போது ரிட்டர்ன் அதில் ஒரு பாதி பொருள் திரும்ப வந்துடும். அப்போ அதில் நீங்கள் நஷ்டத்தை கணக்கு போடணும். இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் கணக்கு போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ரெகுலராக உங்களுடைய இன்கம்மை கணக்கெலாம் போட முடியாது. அதே மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மும் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை ஹோல்டு பண்ணுவாங்க, ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து கஸ்டமருக்கு உடனே பே அவுட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் ஸ்டாண்டர்டாக இருக்காது. அப்போது சேல்ஸ் பாட்டு நடந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பே அவுட் ஆகிட்டே இருக்கும், அக்கௌண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவு ஹோல்ட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ரிட்டர்ன் வந்த அமௌண்ட்டில் நீங்கள் திரும்ப ப்ராடக்ட் வாங்குறதுக்கு பே பண்ணுவீங்க, அப்புறம் இதுலேருந்து ஜிஎஸ்டி வேறு எடுத்து கட்டுவீங்க. ஸோ ஓவராலாக இதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு உங்களால் கணக்கே போட முடியாது. என்ன ஒன்று பண்ணலாம், நீங்கள் வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் கணக்கு வச்சுட்டே வாங்க. அதுலேருந்து நீங்கள் வேறு பர்பஸ் எதுக்காகவும் பணத்தை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்திங்கன்னா திரும்ப போட்டுடணும். இப்போ நீங்கள் அதுலேருந்து ஒரு 10,000 ரூபாய் நான் செலவுக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னா திரும்ப அந்த 10,000 ரூபாயை ஒரு வாரத்துலையோ ஒரு மாதத்துலையோ திரும்ப நீங்கள் போட்டுடணும். அப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த காசும் உங்களுடைய பிஸ்னஸ்லேருந்து வந்தது. அப்போது நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு 20,000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் கழிச்சு இல்லை 3 மாதம் கழிச்சு பாருங்கள் உங்களுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 20,000 ரூபாய் முதல்ல போட்டிருப்பீங்க, ஓகேங்களா? 20,000 ரூபாய் போடுறீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டில் காசு போடுறது நான் சொல்லலை. 20,000 ரூபாய் செலவு பண்ணி மெட்டீரியலை வாங்கியிருப்பீங்க, பொருளை வாங்கியிருப்பீங்க விற்கிறதுக்கு. அந்த பொருளை எப்படியும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே விற்றுருப்பீங்க. இந்த 6 மாதமோ இல்லை 3 மாதமோ விற்றுருப்பீங்க. அந்த 3 மாதத்துக்கு பிறகு உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் அந்த செல்லர் பிளாட்ஃபார்முக்கு எவ்வளோ கமிஷனாக கட்டியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். பர்ச்சேஸ் பண்ணதில் உங்களுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கிரெடிட் ஐடிசியாக திரும்ப வந்ததுன்னு பாருங்கள். இதெல்லாம் கணக்கு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசுக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண காசுக்கும் செலவு பண்ண காசுக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதத்தில் இந்த 20,000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஒரு 25,000 மாறி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த 5,000 ரூபாய் அப்படிங்கிறது உங்களுடைய நெட் ரெவன்யூ அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 20,000 ரூபாய்க்கு நமக்கு 5,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கணக்கு போடணும். இந்த மாதிரி தான் நீங்கள் கணக்கு போட முடியும். இதுவுமே தோராயம் தான், ஓகேங்களா? இது வந்து எக்ஸாக்டாலாம் கணக்கு போட முடியாது. இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் என்னுடைய இன்கம் அதிகமாக நான் லாபத்தில் போகிறேன்னா நஷ்டத்தில் போகிறேனாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதே மெத்தடை நீங்கள் மந்த்லி வைஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். 30 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைனா 10 நாளைக்கு ஒரு வாட்டி இப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பே அவுட்லாம் கம்மியாக நடக்கும். 10,000 ரூபாய்க்கு சேல் நடந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு பே அவுட் ஆகிறது 3,000 தான் ஆகும். அப்போ உங்களால் கணக்கே போட முடியாது. அந்த 7,000 ரூபாய்க்கு என்ன கணக்குன்னே உங்களுக்கு தெரியாது. உங்கள் அக்கௌண்ட் வந்து நல்லா ஒரு சேல்ஸ் வால்யூம் அதிகமாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20-30 பீஸ் மேலே உங்களுக்கு விற்றுருது அப்படின்னா மாதம் வந்து உங்களுக்கு 500 பீஸ்க்கு மேலே விற்றுருது அப்படின்னா அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து ஸ்டெபிலைஸே ஆகும். ஸ்டெபிலைஸ் ஆகும்போது தான் உங்களுக்கு வாரம் ஒரு பே அவுட் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திடீர்னு 1000 ரூபா பே அவுட் ஆகும், அப்புறம் திடீர்னு 500 ரூபா ஆகும், அப்புறம் ஒரு மாதம் பேலன்ஸ் மைனஸில் போயிடும். இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது உங்களால் கணக்கு போட முடியாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களால் எக்ஸாக்ட் ரெவன்யூவை கணக்கு போடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் போன பிறகு ஒரு 3 மாதம் 6 மாதம் போன பிறகு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா மெட்டீரியல் நீங்கள் ரொட்டேட் பண்ண ஆரம்பித்த பிறகு வாரம் பே அவுட் ஆகுது பார்த்தீங்களா? எல்லா பிளாட்ஃபார்மில் இருந்தும் பே அவுட் ஆகுதுல்ல. இந்த பே அவுட் ஆகக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஆயிரும். இப்போது அமேசான்லேருந்து இந்த வாரம் உங்களுக்கு ஒரு 7,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபா வரைக்கும் வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு இந்த வாரம் எவ்வளோ பே அவுட் நடக்கும், இப்போ மீஷோவில் உங்களுக்கு இந்த வாரம் எவ்வளோ பே அவுட் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு 3-4 மாதம் போன பிறகு உங்களுடைய ப்ராடக்ட்ஸோடைய எண்ணிக்கைலாம் அதிகமான பிறகு தான் ரொட்டீனாக உங்களுக்கு இவ்வளோ வரும் அப்படிங்கிறது கெஸ் பண்ண முடியும். அப்போ தான் உங்களால் 10 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை வந்து 30 நாளைக்கு ஒரு டைமோ இல்லை 60 நாளைக்கு ஒரு டைமோ உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து உங்களுடைய ப்ராடக்டோட கேட்டகரியை பொறுத்தும் இருக்குது. சில கேட்டகரி ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் அதிகமாக வரும், சில கேட்டகரி ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் கம்மியாக வரும், சில கேட்டகரி ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி அதிகம், சில கேட்டகரி ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதேமாதிரி ரெஃபரல் ஃபீ க்ளோசிங் ஃபீயும் சில ப்ராடக்ட்டுக்கு அதிகம், சில ப்ராடக்ட்டுக்கு கம்மி. ஷிப்பிங் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஷிப்பிங் காஸ்ட் அதிகமாக போயிடும், வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ஷிப்பிங் காஸ்ட்டு கம்மியாக வரும். ஸோ இதெல்லாம் ஓவராலாக வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு நீங்கள் கணக்கு போடும்போது கூட தோராயமாக தான் நீங்கள் கணக்கு போடுவீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஒரே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் பொருளை வாங்குறது, உங்கள் பிஸ்னஸ்க்கு செலவு பண்ணுறீங்கல்ல, இப்போது நெட் பில் கட்டுறது, கரண்ட் பில் கட்டுறது, பேக்கிங் மெட்டீரியல் வாங்குறது, கம்ப்யூட்டர் வாங்குறது, மொபைல் வாங்குறது, பிரிண்டர் வாங்குறது, இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையும் அந்த ஒரே அக்கௌண்ட்லேருந்து பண்ணிவிட்டு
உங்களுக்கு வரக்கூடிய இன்கமும் அந்த ஒரே அக்கௌண்ட்டுக்கே வரணும் எல்லா பிளாட்ஃபார்மில் இருந்தும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ போட்டிங்க, திரும்ப எவ்வளோ வந்துச்சு, பிளாட்ஃபார்முக்கு கமிஷனாகவும் ஜிஎஸ்டியாகவும் எவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு வச்சிங்கன்னா தோராயமாக உங்களால் ஒரு அமௌண்ட்டை கெஸ் பண்ண முடியும். மாதம் நமக்கு இவ்வளோ ரெவன்யூ தான் வந்திருக்கு அப்படின்னு. மற்றபடி நீங்கள் வெளியே இருந்து பார்த்துக்கிட்டு எனக்கு மாதம் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், தோராயமாக சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா 30% ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதில் 30% உங்களுடைய இன்கமாக கிடைக்கும். 1 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னால் 1 லட்ச ரூபா குட்ஸை விற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 30,000 ரூபா உங்களுக்கு லாபமாக இருக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபா குட்ஸை விற்கணும்னா முதல்ல சொன்னால் 2 லட்ச ரூபா குட்ஸாக உங்கள்கிட்ட இருந்திருக்கணும். அப்போ நீங்கள் 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் போட்டு திரும்ப ரொட்டேட் பண்ணி 2 லட்ச ரூபாய் கொண்டு வந்திருந்தாலும் ஓகே. 2 லட்ச ரூபா ப்ராடக்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, அதை மாதம் 1 லட்ச ரூபாய்க்கு விற்கக்கூடிய பொட்டென்ஷியல் உங்கள் செல்லர் அக்கௌண்ட்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 30,000 ரூபாயை ரெவன்யூவாக மாதம் நெட் ரெவன்யூவாக உங்களால் எடுத்துக்க முடியும். இதுக்கு மேலே அதை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபைனலாக ஒரு கொஸ்டின் வரும், அப்போ நான் மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா 2 லட்ச ரூபா பொருள் என்கிட்ட இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த 2 லட்ச ரூபா அப்படிங்கிறது தான் இந்த 30,000 ரூபாய்க்கான மூலதனம். ஓகேங்களா, மூலதனமே இல்லாமல் உங்களை பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் அதிகமாகவும் நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது சில்லறை வர்த்தகம், அதனால் இதோடைய பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறத இப்போ நான் சொன்ன மெத்தடில் தான் தெரிஞ்சிக்க முடியும். மற்றபடி இ-காமர்ஸ் லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் தான். நீங்கள் ஆஃப்லைன் பிஸ்னஸையும் ஆன்லைன் பிஸ்னஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் நிறைய குறைகள் இருக்குது, ஆன்லைன்லேயும் நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகளையும் இந்த குறைகளையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபகரமான பிஸ்னஸாக தான் இருக்கும். ஆனால் முக்கியமான 3 விஷயம், நாலேஜு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் இந்த ரிட்டர்ன்ஸு, அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஜிஎஸ்டி மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயமும் சரியாக உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இ-காமர்ஸில் நிறைய நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.